Audio Jungle. Audio Jungle. வினாவை பாருங்க. 51 தொடக்கம் 55 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றுக்குமான விடையை பின்வரும் கணித குறியீடுகளுக்கு தரப்பட்டுள்ள பொருளை கருத்தில் கொண்டு தெரிவு செய்து உமது விடையை குறித்து நிற்கும் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ஸோ இதுதான் விஷயம். அப்போ என்னையாம், ஒவ்வொரு குறியீடும் ஒரு பொருளை குறிக்குதான். எங்களுக்கு இது நாங்கள் சொல்கிற கோடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லி ஒரு உழைச்சார்பு வினா உண்டு. இதில் எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த குறியீட்டுக்குரிய பொருள் தெரியணும். இது என்ன குறியீடு நாங்கள் சொல்லலாம். இதை இலகுவா பாடமாகறேன்னு சொன்னால் வாய்ப்பக்கம் வாரது பெரியதும் இந்த கூறு பக்கம் வாரது சிறியதும் அப்படின்னு சொல்லலாம். இலகுவா பாடமாகிறது வாய்ப்பக்கம் வாரது பெரிதும் கூறு பக்கம் வாரது சிறிதும். இப்போ ஏபி இதுக்கான பொருள் என்ன? இதுக்கான பொருள் என்னண்டா ஏ பெரிது பிஐ விட. இதை இன்னும் ஒரு முறையிலையும் சொல்லலாம். எப்படி? பி சிறிது ஏஐ விட. அப்ப இது ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். என்னண்டு? ஏ பெரிது பிஐ விட, பி சிறிது ஏஐ விட. ஸோ எங்களுக்கு இந்த குறியீட்டுக்கான பொருள் தெரியுமா? இப்போ சரி, அடுத்தது இந்த கோடட் இன்இக்வாலிட்டியை நாங்கள் 3 வகையான குறியீடுகள், உங்களுக்கு ஆரம்பத்தில் 3 போதும், 3 வகையான குறியீடுகளை சொல்லித்தரேன். 3 வகையான குறியீடுகள் ஒன்று பெரிது, சிறிது, அடுத்தது சமன். இப்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். உதாரணமா ஏ சரி, ஏக்கும் பிக்கும் இடையிலான, இப்ப எப்படி கேட்குறான், ஏக்கும் பிக்கும் இடையிலான தொடர்பு என்ன அப்படி கேட்டாண்டா, ஏக்கும் பிக்கும் இடையில என்ன குறியீடு இருக்குது? ஏ பெரியதுங்கிற குறியீடு. அப்ப ஏக்கும் பிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? ஏ பெரியது பியை விட. திரும்ப கேட்கிறான், பிக்கும் சிக்கும் இடையிலான தொடர்பு என்ன அப்படின்னா நாங்க பார்க்கணும். பிக்கும் சிக்கும் இடையில என்ன குறியீடு இருக்கின்றது? என்ன குறியீடு? பி பெரியது சியை விட. அப்ப இதுவும் சரி. திரும்ப கேட்கிறான், ஏக்கும் சிக்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு கேட்கிறான். அப்படி கேட்டாங்க நாங்க எங்க ஏக்கும் சிக்கும் இடையில என்ன குறியீடு இருக்குன்னு பார்க்கணும். என்னது? இப்படியான ஒரு குறியீடு. அப்ப பொதுவான குறியீடு என்னது? இந்த ஏ பெரிது சியை விட. அப்ப ஏக்கும் சிக்கும் இடையிலான தொடர்பு ஏ பெரிது சியை விட. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்ப இப்படி கேட்கிறேன். இப்படி ஒன்று சந்தோட்டு, ஏக்கும் பிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? பிக்கும் சிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? ஏக்கும் சிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? இப்படி 3 கேட்கிறான். ஸோ இப்போ நாங்கள் இப்படி ஒன்று வரும்போது, இப்போ என்ன வந்திருக்கு எங்களுக்கு? சமன் வந்திருக்கு. சமன் வரும்போது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த சமனை இல்லாமாக்கணும். லேஸ் எங்களுக்கு செய்கிறது இல்லாமாக்கிட்டு ஒத்தடியாக பி எழுதலாம். இப்போ ஏக்கும் பிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? ஏ சமன் பி. எங்களுக்கு கிட்ட வந்தால் என்ன அர்த்தம்? கோடட் இன்இக்வாலிட்டியில் சமன் அர்த்தம். சரி, பிக்கும் சிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? அப்போ பிக்கும் சிக்கும் இடையில என்ன குறியீடு இருக்குன்னு பார்க்கணும். என்னது? சி பெரிது பியை விட. திரும்ப கேட்கிறான், ஏக்கும் சிக்கும் இடையிலான தொடர்பு. அப்போ பார்ப்போம், ஏக்கும் சிக்கும் இடையில என்ன குறியீடு இருக்குது? ஒரே ஒரு குறியீடு. என்னது? சி பெரிது ஏயை விட. இதான் தொடர்பு. சரியா? ஸோ இது பேசிக். இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கேள்விகள் இருக்குது. அதில் நாங்கள் 5 குறியீடுகள் பயன்படுத்துவோம். இப்போதைக்கு இதை 3ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி, இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்வி செய்ய போவோம். இவ்வளோ பேசிக் விளங்கிட்டு தானே. இந்த குறியீட்டுக்கான பொருள் விளங்கிட்டு, தொடர்பு கேட்டாண்டா என்ன தொடர்புன்னு விளங்கிட்டு, இப்போ இதை வச்சுக்கொண்டு கேள்விக்குள்ளே போவோம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி.
சரி, இப்ப இந்த குறியீடு வந்தா என்ன அர்த்தமா? சமன் என்ற அர்த்தமா? இந்த குறியீடு வந்த என்ன அர்த்தம்? சமன். பிளஸ் குறியீடு வந்தா என்ன அர்த்தமா? கூடுதலானது. பிளஸ் வந்தா கூடுதலானது. தர குறியீடு வந்தா, பெருக்கல் குறியீடு வந்தா அதுக்கான அர்த்தம் சிறிது கூடுதலானது. சிறிது கூடுதலானது. இந்த பெரிது குறியீடு வந்தா சிறிது குறைவானது. இந்த சமன் குறியீடு வந்தா சிறிது குறைவானது. சரியா? ஓகே. ஸோ நாங்கள் இந்த குறியீடுகளுக்கு என்னென்ன பொருள்னு சொல்லி எழுதி வச்சுக்கொண்டோம். சரி, இப்போ நாங்கள் எழுதுவோம். பி சக சி. பி சக சின்னு என்ன அர்த்தம்? சகண்டு சொன்னா பி பெரிது சியை விட. சி இந்த பெரிது குறியீடு வந்த என்ன அர்த்தம்? சமன். சி சமன் டி. இப்ப இது ரெண்டையும் என்ன செய்யறோம்? நாங்க இணைக்கணும். எப்படி இணைக்கலாம்னு பாருங்க. ரெண்டுலையும் பொதுவா என்ன வந்திருக்காரு? சியரு. அப்ப சியரை பொதுவா எடுத்துட்டு பி வந்து என்ன? சியை விட பெருசு. சிக்கும் டிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? சமன். சியும் டியும் சமன். சரி, அப்ப நாங்க இதை எழுதி கொண்டோம். ரெண்டையும் சேர்த்து ஒன்றா எழுதி கொண்டோம். இப்ப கேள்வி என்ன ஆன்சர் இருப்பின் எந்த ஆன்சர் வரும்னு கேட்கிறார். ஸோ டி சமன் பி என்ன அர்த்தம்? சமன்டா டி சிறிது பியை விட. டி இந்த குறியீடு வந்த என்ன அர்த்தம்? டி சிறிது 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 குறைவானது. என்னது? பியை விட. டி சிறிது குறைவானது பியை விட. இப்ப இந்த குறியீடுக்கு என்ன அர்த்தம்? சமன் என்று அர்த்தம். இப்ப டி சமன் பி. டி பிளஸ் பி என்ன அர்த்தம்? டி பெரிது பியை விட. சரி, நாங்க செக் பண்ணி பார்ப்போம். என்ன செக் பண்ணுவோம்? டி பெருசா பியை விட 4வது இருந்து வருவோம். டி பெருசா பியை விட இல்ல. வாய்ப்பக்கம் வரதான பெருசு. அப்ப பி தான் பெருசு. ஸோ இது பிழை. டிஎம் பியும் சமனம். டிஎம் பியும் சமனா? இல்லை, பி பெருசு. ஸோ இதுவும் பிழை. பி வந்து பெரிதாம் டியை விட. இல்லாட்டி டி சிறிது குறைவானது பியை விட. டி வந்து சிறிது குறைவானதா பியை விட? இல்லை. என்னது? சிறிது குறைவானதா? இல்லை. சிறிது குறைவானது வந்திருந்தா எப்படி வந்திருக்கும்? தர அடையாளம் வந்திருக்கும். ஸோ சிறிது குறைவானது இல்லை. அப்ப அது என்னது? பி குறைவானது. டி குறைவானது பியை விட. ஆன்சர் வந்து முதலாவது. ஸோ இலகுவான ஒரு விஷயம். நார்மலா பார்த்தோம்னு சொன்னா விளங்கிக் கொள்ளலாம். சரி, அதே மாதிரி ரெண்டாவது கேள்விக்கும் போவோம். ரெண்டாவது கேள்வி, ஏ பெரிதுண்டா ஏ சமன் சி. ஏ தரண்டா டி தரண்டா டி சிறிது கூடுதலானது சியை விட. ஸோ இது ரெண்டையும் என்ன செய்யணும்? நாங்கள் ஜாயின் பண்ணணும். ரெண்டுலையும் பொதுவாக எது வந்திருக்குது? சி வந்திருக்கு. சி எடுத்து எழுதுவோம். சி எடுத்து எழுதிட்டு ஏயும் சியும் சமன். அடுத்தது சியை விட டி பெருசு. ஸோ அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதிட்டோம். இப்போ இதில் எந்த விட சரியானதுன்னு பார்ப்போம். ஏ சமன் டின்னு என்ன அர்த்தம்? ஏ சிறிது டியை விட. அடுத்தது ஏ பிளஸ் என்ன அர்த்தம்? ஏ பெரிது டியை விட. ஏ தரேன் அர்த்தம்? ஏ சிறிது கூடுதலானது டியை விட. ஏ இந்த குறியீடுனா சமன். ஏ சமன் டி. ஏயும் டியும் சமனா? பாருங்க தரவுல ஏயும் டியும் சமனா? இல்லை. ஸோ 4வது வராது. ஏ பெருசாம் டியை விட. ஏ பெருசா டியை விட? இல்லை, டி தான் பெருசு. ஸோ வராது. ஏ பெருசாம் டியை விட. ஏ பெருசா டியை விட? இல்லை, இதுவும் வராது. இப்போ ஆன்சர் என்ன வரும்? டி பெரிது ஏயை விட. ஸோ ஆன்சர் வந்து முதலாவது.
அடுத்த கேள்வி. பி தர சி. பி தர சின்னு என்ன அர்த்தம்? பி பெரிது சிடியை விட. சிடியை விட பெருசி. சி சிறிது பிடியை விட. இந்த குறியீடு வந்து என்ன அர்த்தம்? சிறிது குறைவானது. சி சிறிது குறைவானது பிடியை விட. சரி, இதை வச்சுக்கொண்டு இப்ப சொல்லுங்க, இது எல்லாரையும் விட யார் கூடிய ஆள்? பியர் தான் கூடினவர். ஏன்? சிடியை பெருக்கினா கூட பீட அளவுக்கு வரையல. இப்போ 1 சர 2டா ஓ 2 2. ஆனா இவங்களோட பெருமதி எவ்வளவு? வேற 3 விடுவோமே. ஸோ 3 சர 2. நம்ம சும்மா சொல்றேன்னா, அதாவது என்னது, ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் ஒரு இலக்கம் கொடுத்துப்பாமே. சிக்கு 1 கொடுப்போம், டிக்கு 2 கொடுப்போம், பியருக்கு 3 கொடுப்போம். 1 சர 2 எவ்வளவு? 2. 2 விட பெருசி பியரு 3. ஓகே, இப்ப சிக்கு எத்தனை கொடுத்துருக்கோம்? 1, பிக்கு 3 2. 3 சர 2 எவ்வளவு? 6. 6 பெருசி சியரை விட. சரி, இப்ப நாங்க சும்மா சொல்லிப்போம். சி பிளஸ் என்ன அர்த்தம்? சி பெரிது பியை விட. பி சமன்டா பி சிறிது சியை விட. நாங்க இந்த குறியீட்டை பார்த்து பார்த்து மார்க் பண்றோமா இலகுவா? சரி, பி பிளஸ் சொன்னா பி பெரிது சியை விட. பி இந்த குறியீடு வந்தா சிறிது சியை விட. இப்ப பாருங்க, சி பெருசாம் பியை விட. இது சரியா? முதலாவது ஆன்சர். சி பெருசா பியை விட இல்ல. சிக்கு 1, பிக்கு 3. ஸோ இவருப்பில்லை. பி சிறுசாம் சியை விட. பி சிறுசா? இல்ல. பி பெருசாம் சியை விட. ஓ, பி பெருசு சியை விட. அதனால அப்படியே பாருங்க, பி சிறிது சியை விட. பி சிறுசா இல்லை. அப்ப ஆன்சர் என்ன? 3வது. ஆன்சர் வந்து 3வது. 54வது கேள்வி. ஏ தர பி. ஏ தர பின்னா ஏ பெருசு பியை விட. ஏ இந்த அர்த்தம் வந்தா ஏ சமன் சி. அப்ப நாங்க இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்றபடி ரெண்டுலையும் பொதுவாக என்ன வந்துரு? பி வந்துரு. பியும் சியும் சமனா. அப்ப நாங்க சமனா போடுறல பிசி. பியை விட என்னையா? ஏ பெருசாம். ஏ பெருசு. ஸோ இதுதான் அவன் தந்த தரவு. இதுல எந்த விட சரியா வரும் பாப்போம். ஏ சிறிது சியை விட. ஏ சமன் சின்னு சொன்னா ஏ சிறிது குறைவானது சியை விட. ஏ சமன் சிக்கு சி குறைவானது ஏயை விட. சரி, சி முதலாவது ஆன்சரை செக் பண்ணுவோம். சி பெருசா ஏயை விட? இல்லை, ஏ தான் பெருசு. ரெண்டாவதையும் செக் பண்ணுவோம். சி பெருசா ஏயை விட? இல்லை. ஏயும் சியும் சமனா? இல்லை. ஏ பெருசு சியை விட. ஓ, ஏ பெருசு சியை விட. ஆன்சர் வந்து 4வது. சரி, அதே மாதிரி 55வது. ஏ சமன்டு சொன்னா ஏ பெரிது பிசியை விட. இப்ப சிபியை பாப்போம். சிபி என்ன? சி பெரிது பியை விட. ரெண்டுலையும் பொதுவா இருக்குது. பி தான் பொதுவா இருக்கு. பி எடுப்போம். பியர் வந்து என்னையா? பெருசாம் யாரை விட? சியை விட. சரி, பி பெருசாம் சியை விட. இப்போ நம்ம இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து பார்ப்போம் சும்மா நார்மலா. சிக்கு ஒரு 2ம் சிக்கு ஒரு 3ம். ஏண்டா சியை விட பெருசியானே. சிக்கு ஒரு 3ம் பிக்கு ஒரு 3ம் சிக்கு ஒரு 2ம் கொடுப்போம். அப்போ இப்போ பிக்கு எத்தனை இப்போ நான் கொடுத்துருக்கேன்? 3 2. 2 எவ்வளோ? 6. இவருக்கு ஏக்கு 1 கொடுப்போம். சரி, நான் சும்மா சொல்றேன்னா,
இப்போ பிசியை விட ஏ குறைவு. பிசி ஏ என்ன பியை விட குறைய. சரி சரி இப்போ ஆன்சரை செக் பண்ணுவோம். பி சமன் ஏ. பியும் ஏயும் சமனா? பியும் ஏயும் சமனா? இல்லை, பி பெருசு. ஸோ முதல்ல ஆன்சர் வராது. பி சிறிது ஏயை விட. பி சிறுசா ஏயை விட? இல்லை, ஸோ இதுவும் வராது. ஏ தரபி. ஏ தரபின்டா ஏ சாரி பி பெருசா ஏயை விட? பி பெருசு என்ன ஏயை விட? ஸோ ஆன்சர் என்ன? மூன்றாவது. ஸோ நாலாவது செக் பண்ணி பார்ப்போம். சி தரண்டா சி பெருசி ஏயை விட. சி பெருசா? ஏக்கும் சிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? கண்டுபிடிக்க இயலா. ரெண்டு முரண்பட்டு வந்தா என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலா, தொடர்பு இல்லை. ஸோ நாலாவது வராது. ஆன்சர் வந்து மூன்றாவது. ஸோ நான் நினைக்கிறேன் கிளியராக இருக்கும்னு சொல்லி. என்ன சரி விலங்குகள்னு சொன்னால் அவங்களோட கமெண்டில் வந்து அவங்க மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்ததை 7 மணி வரைக்கும் திரும்ப ஒரு தரம் விளங்கப்படுத்த பார்க்குறேன்.